இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, விர்ச்சுவல் மிஷினுடைய ஓவர்வியூடைய கன்டினியூஷன் என்ன? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா, நம்ம ஓவர்வியூல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓரலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். ஆக்டிவிட்டி லாக்ஸ்ங்கிறது என்னன்னா, இந்த விஎம்ல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குதோ, அது எல்லாமே இங்க கேப்சர் ஆகி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த விஎம் வந்து ஒரு 22 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். Health events. So updated, succeeded. ஸோ இங்க பார்த்தோம்னா, இது ஃபுல்லாமே வந்துட்டு பாலிசி ஆக்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு விஎம் கிரியேட் ஆனோம்னா, டிஃபால்ட்டா பாலிசிஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிள் இருக்கும் அஜூர் சைட்ல இருந்து. ஸோ ஈவென்ட் யார் இனிஷியேட் பண்ணியிருக்கிறது? ஹரின் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 22 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. சப்போஸ் யாராவது விஎம் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டா, அந்த ஸ்டேட்டஸும் இங்க அப்டேட் ஆயிடும். இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ் வந்து மெயினா எதுக்காக அப்படின்னா, ஸோ யாரு என்ன ஆக்டிவிட்டி இந்த விஎம்ல பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ். சேம் ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன்ஸ்ல அப் டு இது வரைக்கும் ரிசோர்ஸ் விசுவலைசர் வரைக்கும் என்ன ஆகும்னா, எந்த ரிசோர்ஸ் போனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டா இருக்கும். ஓவர்வியூ, ஆக்டிவிட்டி லாக், ஐஏஎம் அண்ட் டயக்னோஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்வ் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டா. ஸோ ஜென்ரலா ஆக்டிவிட்டி லாக்ஸ் இந்த விஎம்ல என்னென்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம இங்க விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல டைம் ஸ்பேன் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா 1 ஹவர், 6 ஹவர், 24 ஹவர்ஸ் அப் டு கஸ்டம் வரைக்கும் இருக்கு. ஸோ அஜூருடைய ஆக்டிவிட்டி லாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனி ரிசோர்ஸ் எந்த ரிசோர்ஸ்னாலும் மேக்ஸிமம் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் டேட்டா பார்க்க முடியும். அதாவது 90 டேஸ் ஆஃப் டேட்டா தான் வந்துட்டு அஜூர்ல பார்க்க முடியும். இப்போ லாஸ்ட் வீக்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா இந்த விஎம் இப்போ கிரியேட் ஆனது. சப்போஸ் இது லாஸ்ட் வீக்ல கிரியேட் ஆயிருந்ததுன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இதுல இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டைம் ஸ்பேன் இது. ஸோ இந்த லாக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் அஸ் சிஎஸ்வி வேணும்னா சிஎஸ்வியா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி லாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம். இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்பேக் ரோல். ஸோ லாஸ்ட் டைம் நீங்க ஆர்பேக் ரோல் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்போம்னா, ஒருத்தர் நேமுக்கு ரோல் வந்து அசைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த ஐஏஎம்ங்கிற ஆப்ஷன் வந்து காமன் ஃபார் எவ்ரிதிங். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் இந்த ஐஏஎம் இருக்கும், ரிசோர்ஸ் குரூப்குள்ளேயும் இந்த ஐஏஎம் இருக்கும், விஎம்குள்ளேயும் இந்த ஐஏஎம் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரோல் வந்து நம்ம அசைன் பண்ற அந்த ஐஏஎம் ரோலை விஎம் மேலேயும் அசைன் பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் மேலேயும் அசைன் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் மேலேயும் அசைன் பண்ணலாம். அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஒரு யூசர் இருக்கிறாரு, அவர் இந்த விஎம் மட்டும் அவர் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த விஎம்க்கு மட்டும் அவருக்கு கான்ட்ரிபியூட்டர் ரோல் வந்து தேவை. இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு அவருக்கு தேவையில்லை, இந்த விஎம் மட்டும் தேவை அப்படின்னா இங்க வந்து ஆட் ரோல் அசைன்மெண்ட் இங்க போயிட்டு இந்த பர்டிகுலர் விஎம்க்கு மட்டும் ரோல் வந்து அசைன் பண்ணா அந்த ஒரு யூசரால இந்த இந்த விஎம் மட்டும் ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ கான்ட்ரிபியூட்டர் ரோல் கொடுத்துருந்தோம்னா ஸோ அவரால் விஎம் ரீட் பண்ண முடியும், சரி விஎம் வந்து பார்க்க முடியும், விஎம் ரீஸ்டார்ட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், விஎம் டெலிட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஎம் மட்டும்தான் பண்ண முடியும். அதர் தேன் திஸ் வேற எதுவும் பண்ண முடியாது. இது வந்து ரிசோர்ஸ் லெவல்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்சஸ். விஎம்னா அது ஒரு ரிசோர்ஸ். இதுவே இப்போ சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல ஐஏஎம்ல வந்து 3 கேட்டகரி வந்து இதுல நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்று வந்து குரூப், என்னது குரூப், நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணலாம், செகண்ட் வந்துட்டு குரூப் லெவல் ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல பண்ணலாம், தேர்ட் வந்துட்டு ரிசோர்ஸ் விஎம்னா விஎம். இது ப்ரோ இது அப்படியே நான் ஓப்பன் பண்றேன். இப்போ உங்களால கிரியேட் பண்ண முடியாது இல்ல? என்ன ப்ரோ? இல்ல உங்களால ஆட் பண்ண முடியுமா? இல்ல வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது. என்ன ஆட் பண்ண முடியும்?
இல்ல இப்போ இதுல 3 கேட்டகரி சொன்னீங்கல்ல, இந்த 3 ம். கேட்டகரியும் நம்ம வந்து இதுல ட்ரை பண்ணலாமா? இந்த ஒரு ஆப்ஷன்லயே, இந்த அக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம்லயே ம். இந்த ஒரு பேஜ்லயே வந்து நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியுமா? இதுல போயிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஆட் ரோல் ம். அசைன்மென்ட் குடுத்தோம்னா, டைரக்ட்டா என்ன ஆகும்னா, இந்த விஎம்க்கு தான் ரோல் வந்து அசைன் ஆகும். நம்ம எந்த ரிசோர்ஸ்க்குள்ள இருக்கோமோ, அங்க தான் வந்துட்டு அசைன் ஆகும். இதுவே குரூப் லெவல்ல ட்ரை ஓகே. பண்றப்போ, அந்த குரூப்க்குள்ள 10 மிஷின் இருக்குன்னா, இப்ப நீங்க குரூப் லெவல்ல கான்ட்ரிபியூட்டர் ரோல் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த குரூப்க்குள்ள எவ்வளோ மிஷின் இருந்தாலும், அவங்களால அந்த விஎம்ஸ வந்துட்டு அப்டேட் பண்ண முடியும், ரீஸ்டார்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒன்லி அந்த ரிசோர்ஸ் குரூப்க்குள்ள மட்டும் தான். அவுட் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப் பண்ண முடியாது. இதுவே சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல குடுத்தாங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கான்ட்ரிபியூட்டர்ன்னு குடுத்தா, அதே மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். ரோல் மட்டும் அசைன் பண்ண முடியாது. கான்ட்ரிபியூட்டர் அசைன் பண்ணா, நம்ம வந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். ஆனா, புதுசா யாருக்கும் ரோல் மட்டும் அசைன் பண்ண முடியாது. இப்ப சப்போஸ் நீங்க எனக்கு வந்து ஓனர் ஆக்சஸே குடுத்துட்டீங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஏ டூ ஜெட் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் இன்னொருத்தவங்களுக்கு ரோலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்கிற இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ரிசோர்ஸஸ்லயும் காமனா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இங்க வியூ மை ஆக்சஸ், செக் ஆக்சஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நம்மள அக்சஸ் இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். என்ன அக்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கரண்ட் ரோல், கான்ட்ரிபியூட்டர், எலிஜிபிள் ரோல். எலிஜிபிள் ரோல் இங்க நமக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு லிமிட்டேஷன் இருக்கிறதால நமக்கு ஃபெயில்டு வரும். ஸோ யூஸ்வலா பார்த்தா, நம்மளுக்கு இந்த இடத்துல எலிஜிபிள் ரோல்ஸ் என்னென்ன எலிஜிபிள் ரோல்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வரும். ஸோ அதில எந்த ரோல் வேணுமோ அத செலக்ட் பண்ணியும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இஃப் நாட் வந்து ரோல் அசைன்மென்ட் போயிட்டு, ஸோ இங்க யார் யாருக்கு என்னென்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறது இங்க சாரி. யார் யாருக்கு என்னென்ன ரோல் இருக்குங்கிறது இங்க வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இங்க போயிட்டு அசைன் பண்றது எல்லாமே இங்க வந்துட்டு காட்டும். யார் யாருக்கு என்னென்ன ரோல் வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்னுட்டு. ஓனர் வந்துட்டு 2 பேருக்கு ஓனர் அக்சஸ், கான்ட்ரிபியூட்டர் அக்சஸ் இந்த குரூப்புக்கு கான்ட்ரிபியூட்டர் அக்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரோல்ஸ் வந்துட்டு இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஐஏஎம் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு டேக் வேல்யூஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்னது டேக் வேல்யூஸ்ங்கிறது ஒரு ஐடென்டிட்டிக்காக நம்ம டேக் வேல்யூ செட் பண்ணுவோம். எந்த ஒரு டிப்ளாய்மென்ட் பண்ணாலும் டேக் வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வச்சு தான் பில்லிங்கா சரி, என்ன கிளையன்ட், யார் ஓனர், மெயின்டெயின் பண்றது யாரு? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த டேக் வேல்யூஸ்ல ஆட் பண்ணியிருந்தா ஈஸியா வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இதுவும் யுனிவர்சல் தான். எல்லா ஆப்ஷன்லயுமே இந்த டேக் வேல்யூ வந்துட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு டயக்னோஸ் அண்ட் சால்வ் ப்ராப்ளம். இது வந்துட்டு என்னன்னா, டிக்கெட் ரைஸ் பண்றதுக்காக. ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கு வந்து நம்ம கேஸ் ரைஸ் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் கிட்ட டிக்கெட் ரைஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு லாஸ்ட் செஷன்ல வரும். நான் அப்போ உங்களுக்கு ஹைலைட் ரிசோர்ஸ் விசுவலைசர். இந்த ரிசோர்ஸ் விசுவலைசர்ங்கிறது ஒரு சின்ன டயகிராமேட்டிக் வியூ நம்மளுக்கு காட்டும். விஎம் கூட எது எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க ஜஸ்ட் நம்மளுக்கு விசிபிள் பண்றது. ஸோ விஎம், அஜூர் டிஸ்க், டேட்டா டிஸ்க் ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஓஎஸ் டிஸ்க் இருக்கு. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் சாரி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு பிக்சர் ஃபார்மேட்ல காட்டுது. ஸோ தட் வந்து இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இந்த விஎம் கூட என்னென்னலாம் கனெக்டிங்ல இருக்கு அப்படின்றது. ஓகே. இந்த ரிசோர்ஸ் விசுவலைசருமே ரிசோர்ஸ் குரூப்லயும் இது இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நான் சும்மா ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு டயகிராம் வியூ காட்டிக்கிறதுக்காக தான் இந்த ரிசோர்ஸ் விசுவலைசர். அடுத்த ஆப்ஷன் வந்து கனெக்ட் ஆப்ஷன். கனெக்ட் ஆப்ஷன் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். இந்த ம். விஎம் நம்ம கனெக்ட் பண்றதுக்கு அஜூர் ஆஃபர் பண்றது வந்து கனெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கனெக்ட்ங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ல நம்ம ஆர்டிபியை டவுன்லோட் பண்ணி ரிமோட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஐபியை நம்மளுடைய சிஸ்டத்துல இருந்து எம்எஸ்டிஎஸ்சின்னு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இந்த கனெக்ட்ங்கிற ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகுது. சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ல இன்னொரு டூல் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து பாஸ்டின்ங்கிற டூல். ஸோ இந்த பாஸ்டின்ங்கிற டூல் என்னன்னு அப்படின்னா, நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்துல போய் பண்ணாம, இங்கேயே இந்த ஆன் ஸ்பாட் ஸ்க்ரீன்லயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்து கனெக்ட் குடுத்தோம் அப்படின்னா, ப்ரௌசர்ல ஒரு டேப் வந்து உருவாகும் புதுசா. புதுசா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிட்டு நம்மளுக்கு அங்கவே வந்துட்டு இந்த மெஷின் வந்து ஆர்டிபி அங்கேயே நமக்கு சாரி. ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம். பாஸ்டின் ஒரு பக்கம் கிரியேட் ஆகட்டும். பார்த்துக்கலாம். ஸோ பாஸ்டின் வழியா நம்ம இந்த விஎம் கூட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம சிஸ்டத்துல இருந்து நம்மளுடைய லோக்கல் மிஷின்ல எம்எஸ்டிஎஸ்சி ரிமோட் எடுத்து இதுல அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து கனெக்ட் பண்ணிடலாம். ஆனா இதுக்கு பதிலா அசூர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டின்ங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வழியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌசர்லயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து நம்மளுக்கு மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தேவை இருக்காது. விஎம் ஓவர்வியூல பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பப்ளிக் ஐபி வந்து இந்த விஎம்க்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ பப்ளிக் ஐபி இருந்தால் நம்மளால ஆர்டிபி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அசூர்ல வந்து பப்ளிக் ஐபி இல்லாம ஆர்டிபி எடுக்கணும். அதுக்கு சூட்டபிள் வந்து இந்த ஸோ இப்போ இதுக்கு எந்த வந்து ஐபி நம்ம டூல் இன்ஸ்டால் பண்ணணும் ப்ரோ. பாஸ்டின் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இது வந்து ஜஸ்ட் கிளிக் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலே அதுவே பாஸ்டின் வந்து கிரியேட் பண்ணி. ஸோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது. இப்போ பாஸ்டின்ல இருந்து எந்த ஐபியை நம்ம ரிமோட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பிரைவேட் ஐபின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிரைவேட் ஐபி தான் இந்த விஎம்கான ஆக்சுவல் ஐபி. ரியல் ஓஜிங்கிறது சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த பிரைவேட் ஐபி தான் வந்துட்டு ஒரிஜினல் ஐபி. இப்போ நம்ம யூஸ் பண்ற அந்த பப்ளிக் ஐபி வந்து ஒரு டெம்பரவரி தான், ஒரு டைம் பீயிங் தான். ஒரு விஎம்ஐ இன்டர்நெட் வழியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஐபி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாஸ்டினுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறப்போ, இந்த ஐபி நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இந்த ஐபியை அந்த பப்ளிக் ஐபி 130 சம்திங் இருக்குல்ல, இந்த ஐபி வந்து நம்ம கிரியேட் பண்றோம் மேனுவலா. இது பண்றதுக்கு பதிலா பாஸ்டின் போறப்போ பாஸ்டினே என்ன பண்ணிடும், ஐபி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த இதை வந்து கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பப்ளிக் ஐபியை பாஸ்டின் தான் வந்துட்டு ஒரு பப்ளிக் இன்டர்மீடியேட்டடா வந்து ஆக்ட் ஆகும். அஜூருக்கும் நமக்கும் நம்ம வந்து ப்ரௌசர்ல இருக்கிறோம். நீங்க ப்ரௌசருக்கும் அஜூருக்கும் இன்டர்மீடியேட் டூல் தான் வந்துட்டு இந்த பாஸ்டின் ஹோஸ்ட் சொல்லுங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் சொல்லுங்க ஹரி, என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்க? admin 123. யூசர் நேம் வந்து admin 123. ஓகே, யூசர் நேம் இட்செல்ஃப் admin 123. ஓகே. பாஸ்வேர்ட் வந்து PMC. சரி ப்ரோ. PMC. டிஎம்சியா? PMC. பியா? பி ஃபார் பஞ்சாப். பிஎம்சி. பிஎம்சி at சொல்லுங்க ப்ரோ. 129. 129. 1 2 3 4 5 6 9. ஓ 129. சரி, நான் 1 2 திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. admin 123 யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து admin 123. ஓகே, ஸ்மால் தான் போட்டீங்க. PMC at 1 2 3 4 5 6 7 8 9. பி எல்லாமே ஸ்மால் லெட்டரா? எல்லாமே ஸ்மால் தான். பிஎம்சி @1 2 3 4 5 6 4 5 6 9 8 9. ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரௌசர்ல ஒரு டேப் வரும், ஓப்பன் ஆயிடும். ஸோ த்ரூ ஓகே ப்ரோ, இப்போ
ரியல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, எது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க? ரியல் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது செட்டப்பே வேற. அது ஜம் ஹோஸ்ட்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஓகே. டைம் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஜம் மெஷின் ஒண்ணு இருக்கும். அந்த ஜம் மெஷின் வழியா பண்ணுவாங்க. நம்ம அந்த செஷன் வரப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ப்ரோ. பாஸ்டின் ஹோஸ்ட் கனெக்ட் ஆகுது. பட் திங் ப்ராப்ளம். கிளையன்ட் கனெக்ஷன் டைம் டாட் பாஸ்டின் வந்துட்டு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ரீசன் இஸ் பாஸ்டின் ரீசன் வந்துட்டு என்னன்னா, பாஸ்டின் வந்து டெடிகேட்டட் நெட்வொர்க் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ பாஸ்டினுடைய ஐபி virtual network, Bastion network. Hello, public access from all the network. பாஸ்டினுடைய சப்நெட் இது. ஓ, சரி, ஓகே. நான் உங்களுக்கு லேட்டரான்னு சொல்றேன். பாஸ்டின் வேற ஓகே மேனுவலா ப்ரோ. கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ கனெக்டிங் ஆப்ஷன்ஸ்ல இது இருக்கு. ஸோ யூ கேன் இக்னோர் த விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்ல என்ன இருக்குன்னா, பிஎம்க்கு ரிலேட்டடான நெட்வொர்க்கிங் காம்போனன்ட்ஸ், நிக் கார்டுன்னு சொல்லுவோம்ல, என்ஐசி, அந்த நிக் கார்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க இருக்கும். ஸோ என்ன ஐபி பிரைமரியா இருக்கு அது இங்க நம்மளுக்கு காட்டிடும். ஸோ பப்ளிக்கா நம்ம என்ன ஐபி கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அதையும் இங்க காட்டிடும். ஸோ நெட்வொர்க்கிங் டீடைல்ஸ்ல நம்மளுக்கு என்ன ஐபிஎஸ் அசைன் ஆயிருக்கு, அதே மாதிரி இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல் சொல்லுவோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு ஒன்று ஆட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன ரூல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபோலாம் இங்கே காட்டிடும். அடுத்து லோட் பேலன்சர். மல்டிபிள் விஎம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லோட் பேலன்சிங் போட்டு ஆகணும். ஸோ அப்போ தான் வரக்கூடிய ரிக்வஸ்ட் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். லோட் பேலன்சரும் நம்ம டீட்டெயிலாக அந்த டாபிக் வர பார்ப்போம். ஸோ அதர் தேன் திஸ், நெக்ஸ்ட் திங் இஸ் செட்டிங்ஸு. செட்டிங்ஸில் டிஸ்க் ஆப்ஷன்ஸ், விஎம்க்கு தேவையான டிஸ்க், ஓஎஸ் டிஸ்க், டேட்டா டிஸ்க், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து செட்டிங்ஸ் கீழே வரக்கூடியது. எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா பிளக்இன் மாதிரி ஒரு ஆட்-ஆன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரை அந்த விஎம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து எப்படின்னா ஒரு பிளக்இன் மாதிரி சின்ன சின்ன பிளக்இன் இருந்தா இந்த விஎம்க்கு வந்துட்டு அது ஆக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மானிட்டர். ஸோ மானிட்டரிங்க்கு ரிலேட்டடான அந்த ஏஜென்ட் அந்த எக்ஸ்டென்ஷனை இங்கே இன்ஸ்டால் பண்ணாமல் அது வந்துட்டு கரெக்டான ஃப்ளோவில் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்ம என்ன விஎம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், சரி என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த விஎம்ஐ பில்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீச்சர் தான் வந்துட்டு ஓஎஸ் டீட்டெயில்ஸ். ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இமேஜ் யூஸ் பண்ணி இந்த விஎம்ஐ பில்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ விண்டோஸோடைய பிளாட்ஃபார்மில் 2025 டேட்டா சென்டர் எடிஷன் G2 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கம்ப்யூட்டர் நேம், அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் வந்துட்டு இங்கே காட்டும். ஜஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துடைய இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க.
இந்த இமேஜ் ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு நீங்க ஆட்டோமேஷன் ஒர்க் பண்றப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கோடு வழியா, அதாவது ஸ்கிரிப்ட் வழியா நம்ம இன்புட் பாஸ் பண்றது ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். தென் லைசன்சிங். ஸோ லைசன்சிங்கிறது என்னன்னா, இப்போ கிளவுட்ல, அஜூர் கிளவுட்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அது வந்து விண்டோஸ் சர்வர். ஸோ அந்த சர்வர் வந்து நம்மளுக்கு சும்மா ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னா அந்த சர்வருக்கு நம்ம லைசன்ஸ், நம்ம லைசன்ஸை வச்சு தான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். விஎம்ல கிரியேட் பண்றது ஒர்க் ஆயிடும், லாகின் பண்றது ஒர்க் ஆயிடும். ஆனா இந்த லைசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைசன்ஸ் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். இது எப்படின்னா நம்ம இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கூட நம்ம லைசன்ஸ் முடிஞ்சதுன்னா எதுவுமே ஓப்பன் அந்த மாதிரி சர்வருக்கும் இந்த லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே லைசன்ஸ் வச்சிருக்கிறோம், விண்டோஸ் சர்வருக்கு லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய லைசன்ஸே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு ஆஸ் இட் இஸ். இது வந்துட்டு லைசன்சிங் டீடைல்ஸை பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த இப்போ நோ கொடுத்தோம்னா அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்களா? நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க நோ கொடுத்துட்டோம்னா நம்ம அஜூர் விஎம் கிரியேட் பண்றப்போ அதுவே நம்மளுக்கு ஒரு லைசன்ஸ் அசைன் பண்ணிடும். ஓகே. இல்ல அது வேலிட் ப்ரோ? என்ன ப்ரோ? அது வேலிட். ஆமாமா. அன்டில் அன்லெஸ் நம்ம அந்த விஎம் டெலிட் பண்ற வரைக்கும் அது வேலிடான லைசன்ஸ் கீயா தான் இருக்கும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது எக்ஸ்பைரி டேட்னு ஏதாவது இருக்கா? இதுக்கப்புறம் வந்து அப்பல அது லைசன்ஸ் வந்துட்டு அஜூர் விஎம்ஆ இருந்துச்சுன்னா அஜூர் நம்ம பை பண்றோம்னு வைங்களேன். சப்போஸ் நம்ம ஒரு லைசன்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் சொல்லிட்டு நம்ம டூரேஷன்ல பை பண்ணிடுறோம். ஸோ அந்த லைசன்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு ஆன் ப்ரெமிசஸ் செட்டப் வச்சிருக்கீங்க, ஆஃபீஸ் செட்டப் வச்சிருக்கீங்க. உங்க ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு 10 சர்வர் மிஷின் வச்சிருக்கீங்கன்னா 10 சர்வர் மிஷினுக்கு நீங்க லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆன் ப்ரெமிசஸ்ல கிளவுடுக்கே போகலன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இயர்ஸ் லைசன்ஸ் வந்து நீங்க வாங்கி சடனா வந்து நீங்க ஒரு 1 இயர்லயே உங்க ஒர்க் லோட வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்றீங்க. அப்போ இன்னும் வந்து உங்க லைசன்ஸ்க்கு 4 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த 4 இயர்ஸை வேஸ்ட் பண்ணாம 4 இயர்ஸ் வந்து நம்ம கிளவுட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளவுட்ல இருக்கக்கூடிய நம்ம விஎம்க்கு சேம் நம்ம லைசன்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஃபீச்சர். இப்போ நான் நோ கொடுக்குறேன், அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அது வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஆன் ப்ரெமிசஸ்ல வந்து 4 இயர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொன்னீங்க 4 இயர்ஸ் வரைக்கும் வேலிடா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி நாங்க நோ கொடுக்குறோம், எனக்கு ஒரு லைசன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இந்த லைசன்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் அது வேலிடா இருக்குது? இது வந்து நீங்க சர்வரை டெலீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அது வேலிடா இருக்கும். ஓகே. இதே வந்து லைசன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுன்னா அதுக்கான காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஆட் ஆகும். கரெக்ட். காஸ்ட்டும் அதுக்கான டிஸ்கவுண்ட்டும் வந்துட்டு கம்மியா இருக்கும். இதுவே நம்ம லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம ஓன் லைசன்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். பில்லிங்ல வந்து அதிகமா சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன்ல விஎம் வந்துட்டு எந்த பிளேஸ்மெண்ட் குரூப்ல இருக்கு, ஹோஸ்ட் குரூப் என்ன, செக்யூரிட்டி குரூப் இருக்கு டிஃபால்ட்டா. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற விஎம் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரஸ்ட், சாரி செக்யூரிட்டி டைப் வந்து ட்ரஸ்ட் லான்ச்சர்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸ்டாண்டர்ட், ட்ரஸ்ட், கான்ஃபிடென்ஷியல் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க விஎம் கிரியேட் பண்றப்போ என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன்ல கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாம் இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம இந்த பிளேஸ்மெண்ட் குரூப் அப்படிங்கிற பத்தி பார்ப்போம். ஃபியூச்சர்ல ஹோஸ்ட் குரூப் அண்ட் பிளேஸ்மெண்ட் குரூப் இதை பத்தி என்னங்கிறத நம்ம டெடிகேட்டட் டாபிக் இருக்கு, அப்போ பார்த்துக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த விஎம்க்கு வந்து விஎம் உடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட்டஸ், கம்ப்யூட்டர் நேம், ஐபி என்ன,
VM உடைய ஜெனரேஷன் என்ன, ஏஜென்ட் வெர்ஷன் என்ன, VM உடைய ரிசோர்ஸ் ஐடி என்ன, இதுதான் VM உடைய ஐடி, யூனிக் ஐடி, ரிசோர்ஸ் ஐடி. ஸோ என்ன சப்ஸ்கிரிப்ஷன், என்ன VM உடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் வந்துட்டு கீழே இது ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடிய ஒரு பேசிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட் வந்து லாக். ஸோ லாக்குங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சரு. இந்த லாக்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த VM கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம டீம்ல யாரோ ஒருத்தர் VM கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் வராரு, அந்த VM பார்த்துட்டு இது யாரு தப்பா கிரியேட் பண்ணிக்கிறாங்க, இல்ல சம் அன்னெசரியா யாரோ கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி டைரக்டா போய் டெலீட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்றேன், நீங்க டெலீட் பண்ணிடுறீங்க. நான் வந்து ஒரு சர்டன் திங்ஸ் அந்த VMல வச்சிருக்கிறேன், டெஸ்டிங் கோசம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நான் அந்த VM கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்க எனக்கு மேல இருக்கக்கூடிய லீடா இருக்கலாம், இல்லை என்னுடைய சேம் டீமா இருக்கலாம். நீங்க இந்த VM பார்த்துட்டு இது எதுக்கு இவன் கிரியேட் பண்ணா, நமக்கு தான் ஏற்கனவே VMs இருக்கே அப்படின்னுட்டு டெலீட் பண்ணியும் விடலாம் அந்த VM. நீங்க புதுசா கிரியேட் பண்ண அந்த VM. ஸோ அந்த மாதிரி டெலீட் கொடுக்கறப்போ டெலீட் ஆகக்கூடாது. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்டா பண்ண முடியாது. லாக்குங்கிற ஃபீச்சர் யூஸ் பண்ணி இது ரெஸ்ட்ரிக்ஷன் அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா யாராலையும் இந்த விஎம் டெலீட் பண்ண முடியாது. இந்த விஎம் உடைய ஓனர் யாரோ அவங்க இந்த ரோலை வந்து சேஞ்ச் பண்ணணும். என்ன ரோல் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஆட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரேட் அவுட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் அக்சஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா என்னால ரோல் எதுக்குமே அசைன் பண்ண முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாக்குக்குமே நான் வந்து பண்ண முடியாது, கிரியேட் பண்ண முடியாது, லாக்கையும் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப இது யாரு பண்ணணும் அப்படின்னா, யார் ஓனர் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவர் தான் இந்த விஎம் உடைய லாக்கை கிரியேட் பண்ணுவாரு. ஸோ லாக்கு கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த விஎம் டெலீட் பண்ண. ஸோ லாக்ல வந்துட்டு திரும்ப சப்போஸ் இந்த விஎம் டெலீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த ஓனர் தான் வந்து என்ன பண்ணணும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி அந்த லாக் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸை டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லாக்கை டெலீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லாக்கோட செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நான் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓனர் பெர்மிஷன் கொடுக்குறேன். நான் வந்து லாக் வந்து போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ லாக் போடுறோம்னா அதுக்கு வந்து பர்டிகுலரா ஏதோ பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்துருப்போம். பாஸ்வேர்டு என்கிரிப்டடா ஏதோ இருக்காது, நம்ம கொடுத்துருப்போம். பாஸ்வேர்டு இருக்காதா? கிடைக்காது. இது ஜஸ்ட் சீம்லெஸ், சும்மா ஒரு ஃபீச்சர் தான் அது. சும்மா லாக் போட்டு ஓகே வைக்கணும், ஓகே. யாருமே டெலீட் பண்ண முடியாது. அப்ப நான் வந்து உங்களுக்கு ஓனர் பெர்மிஷன் கொடுத்தா அது வந்து நீங்க டிசேபிள் பண்ண முடியும். இப்ப நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்கன்னா என்னால லாக் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னால லாக் கிரியேட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கிற முடியும். விஎம் டெலிட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அதான். என்னையும் இப்போ நம்ம 2 பேரும் தாண்டி வேற ஒருத்தருக்கு இந்த அக்சஸ், போர்ட்டல் அக்சஸ் இருக்கு, விஎம் எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த விஎம் டெலிட் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு இந்த லாக் ஃபீச்சர். பாசிபிள் வந்து நீங்க பேக் எண்ட்ல எனக்கு இந்த லாக் ஃபீச்சருக்கான ஓனர் பிரிவிலேஜஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ல ஓனர் பிரிவிலேஜஸ் அசைன் பண்ணிருங்க பாருங்க. ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்துட்டு ஹை அவைலபிலிட்டி பிளஸ் ஸ்கேலிங். இந்த ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலிங் இந்த 2 ஆப்ஷனும் எதுக்காகனா விஎம் வந்துட்டு எப்பவுமே அவைலபிளா இருக்கணும்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான். இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது சைஸ். இந்த சைஸ் ஆப்ஷன் வழியா தான் நம்ம விஎம் என்ன பண்ண முடியும், ஒரு சைஸ்ல இருந்து இன்னொரு சைஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இட்ஸ் கால்ட் அஸ் விஎம் ரீசைஸ். அது நம்மளுக்கு டெடிகேட்டட் செஷன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி விஎம் ஒரு சைஸ்ல இருந்து இன்னொரு சைஸுக்கு மாற்றுறது. அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலிங் வந்துட்டு என்னன்னா கம்ப்ளீட்டா விஎம் வந்து ஸ்கேல் அப் பண்ணக்கான ஃபீச்சர் தான். இது நம்ம அப்கமிங்ல இதுல 3 டைப்ஸ் இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு செக்யூரிட்டி வந்து இப்ப நம்மளுக்கு பெருசா யூஸ் பண்ணாது. பேக்கப், இந்த விஎம் பேக்கப் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இந்த விஎம் வந்து சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு,
ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக்கப்ல இருந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். அதுக்குமே நம்மளுக்கு டெடிகேட்டட் செஷன் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ வந்துட்டு நம்ம இன் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் அதுல. நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேஷன். ஸோ ஆப்பரேஷனுக்கு ஒரு பேசிக் ஆஃப் மெனுஸ் குடுத்திருக்கிறாங்க. ஆட்டோ ஷட் டவுன் ஆப்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஷட் டவுன் எனேபிள் பண்ணிட்டா ஒரு பர்டிகுலர் டைம்ல மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும். ஸோ அது நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். ரன் கமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரன் கமாண்ட் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை உங்க விஎம் வந்து எடுக்கல, ரிமோட் எடுத்தா விஎம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனா விஎம் வந்து போர்ட்டல் லெவல்ல ரன்னிங்லயே தான் இருக்கு. ஸோ விஎம் வந்துட்டு ரன்னிங்ல இருக்கு. ஆனா நம்மளால ஆர்டிபி வந்து எடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ ஒரு சில கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணோம்னா அது டைரக்டா அந்த விஎம் குள்ளேயே போய் அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரன் கமாண்டா ரன் பவர் ஷெல் ஸ்கிரிப்டை நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுல நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி நான் என்டர் பண்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணேன்னா இந்த கமாண்ட் வந்து எங்க ரன் ஆகும், விஎம் குள்ள இருக்கக்கூடிய ஓஎஸ்ல போயிட்டு இந்த கமாண்ட் வந்து ரன் ஆயிட்டு நம்மளுக்கு டீட்டெயிலை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரோம். நான் ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கிறேன். அப்போ இது வந்து விஎம் குள்ள போய் இந்த டெர்மினல் வந்து அந்த விஎம் குள்ள போயிட்டு அங்க போய் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் வந்துட்டு இந்த ரன் கமாண்ட். பாருங்க, ஹோஸ்ட் நேம் கொடுத்தேன், அஜூர் விஎம் 01 சொல்லி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ அந்த விஎம் குள்ள இந்த நேம் தான் வந்துட்டு இந்த விஎம்க்கு செட் ஆயிருக்கு. இதை நீங்க எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, ஸோ விஎம் உடைய ஓவர்வியூல ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்தீங்கன்னா விஎம் உடைய கம்ப்யூட்டர் நேம் வந்து இங்க கொடுத்துருக்கா. இந்த கம்ப்யூட்டர் நேம் தான் வந்துட்டு நான் சொன்னேன் ஓஎஸ் நேம் அப்படின்னு. ஸோ இந்த நேம் வந்து கரெக்டா நமக்கு ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருதுங்க. நம்மளால விஎம் ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த விஎம் கூட கனெக்ட் பண்ணி சில கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் சம் டிஃபால்ட். இதுல வந்து நம்ம லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்றது, ரிமோட் வரல, ஆர்டிபி வரலன்னா அது எப்படி செக் பண்றது, பேசிக் ஆஃப் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது யூஸ் ஆகுமா, இந்த ரன் கமாண்ட்ங்கிற ஃபீச்சர் யூஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் ஆகும். இது எப்ப இந்த ஃபீச்சர் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, விஎம் வந்துட்டு நமக்கு ரிமோட் எடுக்கவே முடியாது. நம்மளும் பல டைம் ட்ரை பண்ணுவோம், எடுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம விஎம் கூட இன்டராக்ட் பண்ணணும். விஎம் வந்து ரன்னிங்ல இருக்கு, ஆனா ரிமோட் தான் எடுக்க முடியல, வேற ஏதோ ஒரு நெட்வொர்க் பிரச்சனையில நிக்குது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சில கமாண்ட்ஸ் எல்லாம் விஎம் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஏஜென்ட் ரன் ஆகல, அந்த ஏஜென்ட்டை நம்ம லாகின் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா, இங்க போய் ரன் பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் கொடுத்து அந்த ஏஜென்ட் உள்ள அந்த சர்வீஸ்க்கான கமாண்ட் இங்க கொடுத்து ரன் பண்ணோம்னா எடுத்துட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐபி கான்ஃபிக்ங்கிறது ஐபியோட டீடைல்ஸ் செக் பண்ணக்கூடிய கமாண்ட். இதை கொடுத்துட்டு நான் என்ட்ரி பண்ணேன்னா சிஸ்டமுடைய ஐபி டீடைல்ஸ் எல்லாம் இங்க எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது, இது அந்த விஎம் குள்ள போய் லோட் ஆகி எடுத்துட்டு வரும். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு லைவா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டிசபிள் என்எல்ஏ நெட்வொர்க் லெவல் அத்தன்டிகேஷன் சொல்லுவோம். நெட்வொர்க் லெவல் அத்தன்டிகேஷன் இது. ஸோ இது வந்துட்டு இது ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்துட்டு எனபிள்ல இருக்குன்னா ஒரு சில டைம்ல நெட்வொர்க் கான்ஃபிளிக்ட், அதாவது நம்ம விஎம்ல லாகின் பண்றப்போ லாகின் ஆகிற பிரச்சனை இருக்கும். அப்போ இதை நம்ம ரன் பண்ணோம்னா இந்த என்எல்ஏங்கிறது டிசபிள் ஆகிடும், விஎம் குள்ளேயே போய் ஓஎஸ் குள்ளேயே போய் டிசபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்றோம் அப்படின்னா லாகின் ஆகிடும். ஸோ அப்போ விஎம் குள்ள அது என்ன பண்ணுது, இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த ஸ்கிரிப்ட்.
ஸோ இது ஃபுல்லாமே ஓஎஸ்க்குள்ள நடக்கிற ஆப்ரேஷன் இதெல்லாம். இதை நம்ம இங்க இருந்தே ரன் பண்ணோம்னா அது ஓஎஸ்க்குள்ள போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது ஒண்ணு. இது வந்து டிஃபால்ட்டா இங்க வந்து எல்லா கமெண்ட்ஸும் இங்க இருக்கு. நம்ம இங்க ஜஸ்ட் கமாண்ட் கிளிக் வந்து பண்ணிட்டு இங்க ரன் பண்ணா கொடுத்துருப்பாங்க. போதும். இங்க ஓகே. மெனூஸ்ல இருக்கக்கூடியது, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்னது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. கமாண்ட் இல்லாத பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம மேனுவலா கொடுக்குற கமாண்ட் வந்து மேனுவலா கொடுக்கணும் இந்த ரன் கமாண்ட். ஓகே ஓகே ஓகே. பண்ற மாதிரி. ப்ரோ இப்போ இந்த ஏஜென்ட் வந்து நம்ம பார்க்கணும், ரீஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் பண்றது, இது எந்த கமாண்ட்? இதுக்கு வந்து நம்ம அஜூர் கமாண்ட்ஸ் வந்து சாரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இங்க போயிட்டு ரன் கமெண்ட் கொடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த கமெண்டை ரன் பண்ணி பார்க்கலாம். கொடுத்த கமெண்ட் வேலிடா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுக்கான ரிசல்ட் வந்து இங்க கிடைக்கும். ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து இம்மிடியட்டா நடக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். கொடுத்த கமெண்ட் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா நமக்கு இங்க ரிசல்ட் வரும். இட் வில் டேக் டைம். ஏன்னா இது ஆக்சுவலா எப்படின்னா இங்க இருந்து விஎம்குள்ள போய் ஓஎஸ்குள்ள போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அங்க இருந்து அவுட்புட் எடுத்துட்டு வரணும். சம்டைம்ஸ் வந்துட்டு லோடே ஆகாது. பட் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டட். பட் ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ரிசல்ட் பிரிண்ட் ஸ்டில் வந்துட்டு அந்த கமெண்ட் லோடிங்ல தான் இருக்கு. கமெண்ட் லோட் ஆயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா ரன் வந்துருச்சு. பட் எந்த இதுவுமே பிரிண்ட் பண்ணல. விச் மீன்ஸ் இது வந்துட்டு ஒரு வேலிடான கமெண்ட் இல்லை. கரெக்டான வேலிடான நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டானது அது ஃபெச் பண்ணி வந்து எடுத்துட்டோம். கமெண்ட்ஸ் தெரிஞ்சு நீங்க ஓகே ப்ரோ. ஓகே ஓகே வெல்கம். லாக் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னா ரைட். லாக் டச் பண்றேன். யூஸ்வலா நம்ம இமெயில் அத்தன்டிகேஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அத்தன்டிகேஷன்ல காட்டும். உங்களுக்கு இமெயில் காமிக்கும். இதுல நோட்டிஃபிகேஷன் மேல இதுல நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ இப்போ எனக்கு லாக்ல பாத்தீங்கன்னா நோ ரிசோர்ஸ் ஹேஸ் திஸ் ரிசோர்ஸ் ஹேஸ் நோ லாக். இதுக்கு முன்னாடி பர்மிஷன் இல்லைன்னு நினைச்சு இப்போ திஸ் ரிசோர்ஸ் ஹேஸ் நோ லாக். நான் பர்மிஷன் ஆட் பண்றேன். ஸோ லாக்கோட நேம் வந்துட்டு டெலிட். சும்மா எந்த நேம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ லாக்கோட டைப் வந்துட்டு ரீட் ஒன்லி டெலிட். ஸோ இப்போ நான் டெலிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சொல்றேன். இப்போ நான் வந்துட்டு இதை டெலிட் லாக்கோடைய டைப் வந்துட்டு டெலிட் பர்மிஷன் கொடுத்துருக்கிறேன்னா இப்போ நான் போயிட்டு இந்த விஎம்ஐ நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது என்ன பண்ணிவிடும்னா விஎம்ஐ டெலிட் பண்ண விடாது. லைவா காட்டுறேன். ப்ரோ அது நீங்க ஓனர் தானே, நீங்க டெலீட் பண்ண முடியுங்களா?
நான் லாக் போட்டு வச்சிருக்கிறேன். லாக்க ரிலீஸ் பண்ணா தான் இது பண்ண முடியும். ஓ புரிச்சுது. இப்போ நான் இந்த ரிசோர்ஸ் எதுவுமே டெலீட் பண்ணாம ஜஸ்ட் ம். குடுத்துட்டு டெலீட் குடுக்குறேன். நான் லாக் போட்டு வச்சிருக்கிறேன். நான் லாக்க ரிலீஸ் பண்ணா தான் டெலீட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன எரர் வந்துச்சுன்னு பாருங்க. Failed Fail to to delete delete virtual the machine. machine. The error occurred. Reason is the scope. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Perform delete operation because the following scope are locked. Okay. Cannot perform the delete operation. delete Okay. operation வந்துட்டு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லாக்கை போயிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எடிட் கொடுத்தா நம்ம இந்த லாக்கை எடிட் பண்ற மாதிரி ஃபீச்சர் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டெலிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரூல் வந்துட்டு டெலிட் ஆயிடும். நம்ம கொடுத்த இந்த ரூல் வந்து கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடும். ஸோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம இந்த விஎம் டெலிட் பண்ண முடியும். நிமிஷங்க. ஹலோ. சொல்லுங்க. ஸோ லாக் ஆப்ஷன் புரியுதுல்ல ப்ரோ? புரியுது. இந்த லாக்கை நான் ஜஸ்ட் எடிட் கொடுக்குறேன். லாக்கோடைய டைப் வந்து டெலிட்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல நான் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுப்பேன். ஸோ இந்த ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ இதனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாருங்க. லாக்கோட டைப் ரீட் ஒன்லி. இதனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் வழியா என்ன பண்ணணும், இந்த விஎம் நான் ரீட் பண்ணணும். இல்ல இந்த விஎம்ல நான் சில அப்டேட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னால பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன், லாக் பண்ணி வச்சிருக்கிறேன், ரீட் ஒன்லி மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விஎம்ல சில அப்டேட்ஸ் நான் பண்றேன். என்ன அப்டேட்ஸ்னா இந்த விஎம் உடைய சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைஸ் இதை மாத்தணும்னு சொல்லி நான் ட்ரை பண்றேன். அப்படி கொடுக்குறப்போ இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அங்க லாக் என்ன போட்டு வச்சிருக்கோம், ரீட் ஒன்லி போட்டு வச்சிருக்கோம். ரீடு மட்டும்தான் பண்ண முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் சிம்பிளா ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறப்ப ஃபெயில் டு ரீஸ்டார்ட் மெஷின். த ஸ்கோப் ஆஃப் த விஎம் இஸ் இங்க பாருங்க. த ஸ்கோப் ஆஃப் த விஎம் லாக்ட், cannot perform write operation. ஸோ ப்ளீஸ் ரிமூவ் தி லாக். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? டெலிட்டுக்கும் ரீட் ஒன்லிக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே. இந்த லாக்குங்கிற ஃபீச்சர் ப்ராஜெக்ட்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. ஏன்னா ஒரு பெரிய என்வாயர்மெண்ட்டுன்னு போறப்போ ஹியூமன் எரரால விஎம் டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல ரிசோர்சஸ், ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் டெலீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லாக் வந்து ப்ரோ இதுல இப்போ நான் வந்து டெலீட் கொடுத்துட்டு நான் லாக் போட்டு வச்சிடுறேன். ஆனா உங்களுக்கு வந்து ஓனர் பர்மிஷன் இருக்குன்னு நீங்க டெலீட் பண்ண முடியுது இல்ல? அது என்ன யூஸ் இருக்கு? இந்த ரூலை டெலீட் பண்ணாம பண்ண முடியாது. இந்த ரூலை டெலீட் பண்ண, இந்த ரூல் கான்ஃபிகர் பண்ணிட்டா அதுதான். இப்ப இங்க வந்து நீங்க டெலீட் பண்றீங்கன்னு என்ன யூஸ் இருக்கு? இப்போ நான் தான் கிரியேட் பண்றேன்னா அது என்னால மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். கரெக்ட். இப்ப நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களால மட்டும் டெலீட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எனக்கும் ஓனர் ரைட்ஸ் இருக்கு, நானும் டெலீட் பண்ணிக்கிறேன். யாரு ஓனர் பிரிவிலேஜஸ் இருக்கு, யாருக்கெல்லாம் ஓனர் பிரிவிலேஜஸ் இருக்கோ அவங்க இந்த ரூலை டெலீட் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்குன்னா நான் ஜஸ்ட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்க சைடுல நீங்களும் டெலீட் பண்ணா பண்ணலாம். அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஆமா, யூஸ்வலா ஓனர் தான் லாக் போட்டு வைப்பாரு. ஸோ நம்மளுக்கெல்லாம் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் இருக்கும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது ஓகே, அது பண்ண முடியுது. மற்றவங்களுக்கு இன்னும் 2-3 பேருக்கு நான் ஓனரா கொடுக்குறேன். ஆனா ரியல் டைம்ல வந்து ஓனருங்கிறது ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் 1 or 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ரியல் டைம். ஓகே. சோ இல்ல இன்னொரு क्वेश्चन கேட்க. ஒரே இப்போ நம்ம வந்து விஎம் ஒரே நிமிஷம் இந்த क्वेश्चனை முடிச்சிடுறேன்.
சரி, இந்த இத சரி. முடிச்சுறேன். லாக் முடிச்சுறேன். அதுக்கப்புறமா உங்க கொஸ்டின். ஓகே. ஸோ இப்ப இந்த லாக்கு நம்ம இப்ப செட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு காட்டியாச்சு. இந்த லாக்க விர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஒரு ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் லெவல்ல நம்ம லாக் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ லாக் வந்து நம்ம 2 பிளேஸ்ல செட் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, ரிசோர்ஸ் லெவல்லயும், இன்னொன்னு வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்லயும். இப்போ VM1 அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இங்கேயும் ஒரு லாக் சிம்பல் இருக்கும். இப்போ ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு நம்ம லாக் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்க வந்து VMக்கான லாக் தான் இங்க இருக்கு. நம்ம இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கே லாக் செட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா? இது எதுவுமே நம்மளால டெலிட் பண்ண முடியாது. ஒரு மேஜர் வேரியேஷன் என்ன அப்படின்னா, குரூப் லெவல்ல நம்ம லாக் செட் பண்ணா, அந்த குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிசோர்ஸஸையும் டெலிட் பண்ண முடியாது. சப்போஸ் குரூப்ல வைக்காம இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் லாக் செட் பண்ணா, நம்ம அந்த ரிசோர்ஸஸ மட்டும் தான் டெலிட் பண்ண முடியாது. டிஃபரன்ஸ் புரிஞ்சுதுங்களா? இப்போ VM1க்கு இந்த VM1க்கு நம்ம லாக் செட் பண்ணியிருக்கோமா? அப்போ இப்ப இந்த குரூப்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணலாம். VM1 இந்த இத மட்டும் தான் நம்ம டெலீட் பண்ண முடியாது. இதுக்கும் நம்ம லாக் செட் பண்ணா, இப்ப கீழ இருக்கிற எல்லாத்துக்கும் லாக் செட் பண்ணா, எதையுமே டெலீட் பண்ண முடியாது. இப்போ இண்டிவிஜுவலா போய் லாக் செட் பண்றதுக்கு பதிலா, இந்த எல்லா ரிசோர்ஸும் இருக்கக்கூடிய குரூப் தான் வந்துட்டு இந்த VM01 அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இங்க போய் செட் பண்றதுக்கு பதிலா, இந்த ஒரே குரூப்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம குரூப் லெவல்ல போயிட்டு லாக்க செட் பண்ணிக்கலாம். டெலீட். இங்க டெலீட் குடுத்து நான் செட் பண்ணிட்டேன்னா, இந்த லாக் வந்து எல்லா ரிசோர்ஸஸ்க்கும் அப்ளிகபிள் ஆயிடும். ஏன்னா நம்ம ஸ்கோப் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? குரூப் லெவல்ல பண்ணி வச்சிருக்கிறோம். மேல இருக்கக்கூடியது ரிசோர்ஸ் லெவல், சர்வீஸ் லெவல்ல குரூப் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 2த்துலயுமே லாக் இருக்கு. ஒண்ணு என்ன? குரூப் லெவல்ல லாக் இருக்கு. இன்னொன்னு வந்து ரிசோர்ஸ் லெவல்லயும் லாக் இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு ஓவர்வியூல போயிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்ப நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா, நம்மளால டெலீட் பண்ண முடியுமானா முடியாது. கொடுத்துட்டு டெலீட் குடுத்தோம் அப்படின்னா, டெலீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ரிசோர்ஸ் லெவல்ல ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல லாக் செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதுல எந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லானது அப்படின்னா, பாலிசிஸ் வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ரிசோர்ஸ் லெவல்லயும். ஸோ மேஜரா வந்துட்டு லாக் வந்து எல்லா ப்ராஜெக்ட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஓகே. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, அஜூர் ஐபிங்கிறது ஒரு பப்ளிக் ஐபி. அது ஒரு தனி ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ்க்குள்ள லாக்க வந்து ஓப்பன் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா, இங்கே காட்டிடும். இது வந்து டெலீட் லாக் செட் பண்ணியிருக்குது. எங்கன்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்ல டெலீட் லாக் வந்து செட் பண்ணியிருக்கு. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. இப்போ இந்த ரிசோர்ஸஸ நான் டெலீட் பண்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன எரர் வருது? ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல லாக் இருக்கு. இந்த ரிசோர்ஸ நீங்க டெலீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ ஓகே. ரிசோர்ஸ் லெவல்ல லாக் செட் பண்ணாலும் ஓகே தான். குரூப் லெவல்ல லாக் செட் பண்ணாலும் ஓகே தான். 2மே ஒரே மாரி ஃபங்ஷனு. சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க உங்க டவுட்ஸ் சொல்லுங்க. என்ன டவுட்? ப்ரோ, இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஒரு விஎம் தான் கிரியேட் பண்ண முடியுமா? இல்ல மல்டிபிள் விஎம் கிரியேட் பண்ண முடியுமா? ஒரு ரிசோர்ஸ்ல எவ்வளோ விஎம் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ரிசோர்ஸ் குரூப்ல ஓகே. தான் சொல்றேன். ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஒரு ஜஸ்ட் லைக் அ கலெக்டிங் ஆஃப் ரிசோர்சஸ் தான். நீங்க ஒரு விஎம் ஓகே. கிடையாது. அது ஒரு ஃபோல்டர். அது ஒரு அஸ்யூம் பண்ணா அது ஃபோல்டர் ஒரு தான். ஃபோல்டர். லிட்டரலி வந்து நம்ம அத ஒரு ஃபோல்டர்னே சொல்லிக்கலாம். அதுல வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டு வைக்கலாம். இது வந்து எவ்வளவு ஜஸ்ட் விஎம்னாலும் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணலாம். செக்ரிகேஷனுக்காக தான் மெயினா அத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் நிறைய விஎம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ம். இப்போ ரிசோர்ஸ் குரூப்புங்கிறது வந்து ஒரு ஃபோல்டரு.
ரிசோர்சஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ், நெட்வொர்க் காம்பவுண்ட். ஆகட்டும், டிஸ்க் ஆகட்டும், இந்த மாதிரி. கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎம்ங்கிறது வந்து ஒரு மிஷின், அது கிரியேட் பண்றோம். இப்போ நான் என்ன ரைட். சொல்றேன்னா, இது ஃபோல்டருக்குள்ள நிறைய விஎம் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பர்டிகுலரா ஒரே ஒரு ஃபோல்டருக்கு மட்டும் நீங்க லாக் போட்டு வச்சுக்கிறீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னா அதுல நிறைய மிஷின்ஸ் இருக்கு, அதுல பர்டிகுலர் மிஷின்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணணும். பட் ஆனா நீங்க வந்து ஃபோல்டர்ல லாக் பண்றப்போ எனக்கு வந்து அது இம்பாக்ட் ஆகுது இல்ல டெலீட் பண்றது. கரெக்ட். ஸோ அப்போ அப்படி நீங்க இப்போ கேஸ் அந்த மாதிரி பண்றப்போ ரிசோர்ஸ் லெவல் லாக் இஸ் த பெஸ்ட் ஒன். ரிசோர்ஸ் லெவல்ல நீங்க ஓகே. வந்துட்டு எந்தெந்த விஎம்க்குலாம் லாக் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த விஎம்ல இருக்கக்கூடிய லாக் எடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் குரூப்ல லாக் இருக்காது. நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 2 விஎம் இருக்குன்னா ஒரு விஎம்க்கு லாக் இருக்கு, இன்னொரு விஎம்க்கு லாக் இல்லைன்னா லாக் இல்லாத விஎம் நீங்க தாராளமா டெலீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது டெலீட் பண்ணலாம். பட் ஆனா நீங்க வந்து ரிசோர்ஸ் குரூப்க்கே நீங்க லாக் போட்டு வச்சா ரெண்டுமே லாக் ஆகுது இல்ல. கரெக்ட். இப்போ நம்ம அப்படி ரிசோர்ஸ் நம்ம இப்போ அந்த அந்த லாக் இல்லாத விஎம் நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்னா அந்த விஎம் எந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ ஓகே. நீங்க டெலீட் பண்ற அந்த ரிசோர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த விஎம் 1ங்கிற 0 இந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ள இருக்குன்னா இங்க லாக் இருக்கக்கூடாது. ஆமா. இங்க லாக் இல்லாம இருந்து நீங்க விஎம் 2 டெலீட் பண்ணீங்கன்னா தாராளமா டெலீட் பண்ணிக்கலாம். there is no impact. விஎம் 1 உங்களால டெலீட் பண்ண முடியாது, லாக் இருக்கு. ஆமா, லாக் இருக்கு. ஸோ இதுதான் வேரியேஷன். ஓகே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரிசோர்சஸ் வந்து நீங்க லாக் போட தந்தா அதுல போட்டு வச்சுக்கிட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாங்கிறீங்க. ஓவராலா போடுறது பதிலா பர்டிகுலரா எதுக்கு தேவையோ அதை மட்டும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. கரெக்ட் கரெக்ட். ஓகே. இல்ல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நான் விஎம் டெலீட் பண்றேன். விஎம் டெலீட் பண்றப்போ கீழே வந்து ரிசோர்சஸ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணல. செலக்ட் பண்ணாம நான் வெறும் விஎம் மட்டும் நான் டெலீட் பண்றேன். ஸோ என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அந்த ரிசோர்சஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த ரிசோர்ஸே வச்சுட்டு நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ண அப்படி கிரியேட் பண்றது தாராளமா பண்ணிக்கலாம். நம்ம அது அப்கமிங் செஷன்ல ஆப்ஷன்ஸ் ஓகே இருக்கு. ப்ரோ. ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இன்னும் அது நான் இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கல தானே. இல்ல இல்ல அது வந்து ஆக்சுவலா விஎம் மேனேஜ்மெண்ட், அதாவது எந்த ஆப்ஷன் கீழனா ஹை அவைலபிள் முடிச்சு நம்ம விஎம் ரீசைஸ்ங்கிற ஆப்ஷனுக்குள்ள சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுல வரும். அதுல நம்ம பார்ப்போம். ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங் தான் பார்க்கல, அது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதெல்லாம் கேட்டேன். இல்ல இல்ல அது அந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ லாக் பத்தி டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல டிஸ்க் இருக்கும், இது எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. செட்டிங்ஸ் அவைலபிலிட்டி செட் பார்த்தாச்சு. பேக்கப் வந்து நம்ம லாஸ்ட் செஷன் இருக்கு. ஸோ ஆப்ரேஷன்ல ஆட்டோ ஷட் டவுன், ரன் கமாண்ட் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். மற்றதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க, பட் அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங்க்கு நமக்கு செப்பரேட்டாக கிளாஸ் இருக்கு. ஸோ மானிட்டரிங் ஹைட் பண்ணிடுறேன். இந்த ஆட்டோமேஷன்ங்கிறது எதுக்குன்னா, இந்த விஎம் இருக்குன்னா இந்த விஎம் வச்சு நம்ம ஆட்டோமேஷன் பண்றது எப்படின்னா, இப்போ இந்த விஎம் வச்சு நான் இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணணும், டூப்ளிகேட் விஎம் கிரியேட் பண்ணணும்னா யூஸ்வலா நம்ம மேனுவலா பண்ணுவோம். ஆனா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் இன்ஜினியரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஎம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, டெம்ப்ளேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டெம்ப்ளேட் வந்துட்டு ஏஆர்எம் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவோம். அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் ஏஆர்எம் டெம்ப்ளேட் சொல்லுவோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த விஎம் எல்லாமே என்ன ஆயிடும், கோடா கன்வெர்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா எல்லாமே கோடா இருக்கும். எல்லாமே இந்த விஎம் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான். என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு விஎம்ல இங்க யூஐல இருக்கு. இந்த கோடை டவுன்லோட் பண்ணி அவங்க ஸ்கிரிப்டிங் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோடை என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விஎம் 2 டிப்ளாய் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு இப்ப பெருசா இப்ப தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா ஏஆர்எம் டெம்ப்ளேட் தான். ஸோ இதுதான் இந்த விஎம் உடைய ஏஆர்எம் டெம்ப்ளேட்டுக்கான கோடு. இது வேற ஒன்றும் பெருசா கிடையாது. நம்ம பவர் செல் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, பவர் செல்லுக்கு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் கோடு தான். இந்த ஏஆர்எம் டெம்ப்ளேட் ஒரு டூல். இப்போ பைசெப் பைசெப்புமே
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டூல். இப்போ இந்த விஎம் நம்மளுக்கு எந்த மாதிரியான கோடு வேணுமோ அதை அந்த டிசைன்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது ஒரு ஃபியூச்சர். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது இம்பார்ட்டன்டான்னு கேட்டா இப்போதைக்கு நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா பைசப் டெராஃபார்ம்ல தெரியுமா? ஓகே. ஸோ இப்போ டெராஃபார்ம் கொடுத்தா இங்க அந்த ஃபார்மேட் டெராஃபார்ம் கிடையாது, இது ஏஆர்எம் உடைய. ஸோ பைசப்னா இது பைசப் உடைய எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். எல்லாமே இந்த அஜூர்ல இருக்கக்கூடிய காம்போனண்ட்டை ரெடி பண்ணக்கூடிய டூல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டெஸ்டினேஷனுக்கு போறோம், ஒரு பஸ் வழியா போகலாம், இல்ல பஸ் மாறி மாறி போகலாம், இல்ல ஒரே ரூட்ல நிறைய பஸ் இருக்கும், நிறைய பஸ்ஸும் அதே ரூட் வழியா போகும். அந்த மாதிரி நம்ம அஜூருங்கிறது நம்மளுடைய டெஸ்டினேஷன். அஜூருக்கு போறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ ஏஆர்எம் வச்சியும் அஜூரை ரீச் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம், பைசப் வச்சு டெவலப் பண்ணலாம், டெராஃபார்ம் வச்சு டெவலப் பண்ணலாம். மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துட்டு இங்க. இப்போ ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணுமா ப்ரோ? இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் இப்படி மேனுவல்ல இருந்து நீங்க நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் லெவல் போறப்ப இதுல ஏதாவது ஒரு டூல்ல ஃபெமிலியர் ஆகணும். அதுல ஃபெமிலியரா இருக்கிறது டெராஃபார்ம் தான். ஸோ இது வந்துட்டு ஏஆர்எம் டெம்ப்ளேட் இதுக்கு முன்னாடி இருந்தது. மோர் கன்வீனியன்ட்டா பைசப் வந்துச்சு. பைசப் அண்ட் டெராஃபார்ம். ஸோ இது எல்லாமே பார்த்தா ரீடபிள் ஃபார்மேட்டா தான் இருக்கும், ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டா இருக்கும். கொஞ்சம் இடத்துல லாஜிக்கலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஆட்டோமேஷன் போறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஆட்டோமேஷன் கீழே எக்ஸ்போர்ட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. உங்களால முடிஞ்சா இது ஏதாவது ஒரு செக்ஷன் என்ன எடுங்க பைசப் டெராஃபார்ம் முடிஞ்சா. டெராஃபார்ம்ங்களா? ஸோ நான் வந்துட்டு டெராஃபார்ம் பேசிக் அப்ளிகேஷன் மட்டும் உங்களுக்கு லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். சிம்பிளா அஜூர் கூட அத்தன்டிகேட் பண்ணிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் டெராஃபார்ம் வச்சு கிரியேட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஹெல்ப் ஆப்ஷன். இந்த ஹெல்ப் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது ரிசோர்ஸ் ஹெல்த். ஸோ ரிசோர்ஸ் ஹெல்த்ங்கிறது நம்மளுடைய விஎம்ஐ அஜூர் மானிட்டர் பண்ணிட்டு விஎம்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும். விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணாலோ ஸ்டாப் பண்ணி வச்சாலோ நம்மளுக்கு இந்த இடத்துல அவைலபிளுக்கு பதிலாக நாட் அவைலபிள் நம்மளுக்கு இங்க வந்துட்டு காட்டிடும். அவைலபிள்னா அந்த மிஷின் வந்து ரன்னிங்ல இருக்குன்னு அர்த்தம். நாட் அவைலபிள்னா அந்த மிஷின்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன பிரச்சனையோ அதுக்கான ஹிஸ்டரியும் கீழே அப்டேட் ஆகும். இதுதான் ஹெல்த் ஹிஸ்டரி. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் இந்த விஎம்ல நடந்திருக்கோ அது எல்லாமே ஒரு ஹெல்த்தா அது வந்து ஒரு அலர்ட்டா இதுங்க எடுத்து வைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் மிஷின் அலோகேட்டட், கஸ்டமர் இனிஷியேட்டட் இருக்கு, ஸ்டார்டட் பை யூசர். இந்த விஎம்ஐ 1239க்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஒரு அலர்ட் வந்து ஒரு ஹெல்த் ஹிஸ்டரி வந்து ஆட் ஆயிருக்கு. 1239க்கு விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட் வந்து ஹெல்த் ஈவெண்ட் வந்து இந்த விஎம்ல அப்டேட் ஆயிருக்கு, அவைலபிளா இங்க இருக்கு. சப்போஸ் இப்போ நம்ம விஎம் ரீஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை பவர் ஆஃப் பண்ணாலோ அந்த ஈவெண்ட் வந்து இங்க அப்டேட் ஆகும். ஜஸ்ட் இதை விஎம் போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஸோ இமீடியட் அப்டேட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ரீஸ்டார்ட் கொடுத்தா இங்க வந்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 மினிட் 2 மினிட்ஸ் டைம் எடுத்து தான் இங்க அப்டேட் ஆகும். ஏன்னா அந்த ஹார்ட் பீட் சிக்னல் போய் மானிட்டர் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ கொஞ்சம் அது டைம் எடுத்து தான் இங்க அப்டேட் ஆகும். பட் யூஸ்வலா ஒரு விஎம் ஹெல்த்தியா இருக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த ரிசோர்ஸ் ஹெல்த் ஆப்ஷன்ல வந்து தான் நம்ம மானிட்டர் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ஷன். ரிசோர்ஸ் ஹெல்த் அப்டேட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம திரும்ப பேக் வந்து அது என்னங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் 834 ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து இங்க நமக்கு ஆட் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீன்ஷாட் என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய விஎம் உடைய
ரன்னிங் ஸ்டேட்டஸை அது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இங்கே நம்மளுக்கு அப்டேட் பண்ணுது. ஸோ இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரபிள் ஷூட்டிங்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதுக்கான சினாரியோ என்னன்னா, உங்களுக்கு ஒரு டிக்கெட் வருது, இந்த விஎம் வந்துட்டு ரன்னிங்ல இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விஎம் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டிக்கெட் வருது. டிக்கெட் வர்றப்போ விஎம் நாட் அவைலபிள்னா அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம எப்படி அந்த விஎம் ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்றோம், ஃபர்ஸ்ட் செக் பண்றது, அந்த விஎம் இருக்கா இல்லையா, இல்ல ஹேங் ஆகி இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னா அதுதான் இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ஷன். அஜூர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்துட்டு பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஆப்ஷன். இங்க அஜூர் டிஃபால்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்ரி மொமெண்ட் எவ்ரி மில்லி செகண்டுக்கும் நம்மளுடைய சிஸ்டத்தை என்ன பண்ணும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்க வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் பாத்தீங்கன்னா யூடிசி டைம்ல 8:34க்கு அப்டேட் ஆயிருக்கு. இங்க நான் ரிஃப்ரெஷ் கொடுத்தேன்னா இந்த டைமிங் மாறும், நல்லா பாருங்க. 8:34 இருக்கக்கூடிய டைமிங் வந்து அப்டேட் ஆகும். இங்க பாருங்க 8:36ன்னு மாறி இருக்கு. அப்போ எவ்ரி மில்லி செகண்டுக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும், இங்க வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணும், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும், நம்மளுக்கு இங்க அப்டேட் பண்ணும். ஸோ தட் சிஸ்டம் வந்து ரன்னிங்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டம் ரன்னிங்ல தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பட் ஆனால் இது 8:30 இது வந்து 8:36ன்னு காமிக்குது. பட் ஆனால் நான் வந்து கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா 11:30க்கு மேலே தான். இல்ல இது வந்து இது வந்து யூடிசி டைம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் யூடிசி டைம் ஜோன்ல இங்க இருக்கு. ஓகே சரிங்களா, யூடிசி டைம் ஜோன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு 8:36ன்னு காட்டுது. ஐஎஸ்டி டைம் ஜோன் இந்தியன் டைம் ஜோனுங்கன்னா நம்மளுக்கு இப்ப இருக்கிற டைம் காட்டும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்ம மெயினா ஸ்கிரீன்ஷாட் சிஸ்டம் ரன்னிங்ல இருக்காங்கிறத நம்ம மெயினா நோட் பண்ணோம். திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா டைமிங் இங்க சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சு 8:37. ஸோ எவ்ரி மில்லி செகண்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு வந்து இங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு வந்து இங்க நம்மளுக்கு விசிபிள் பண்ணணும்னா ஒரு ஸ்டோரேஜ் வேணும். ஏன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா அது ஒரு இமேஜ், அது அதை ஸ்டோர் பண்ணா அதுக்கு ஸ்டோரேஜ். ஸோ அப்போ அது எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னா இங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா எனபிள் வித் மேனேஜ்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெக்கமெண்டட், எனபிள் வித் கஸ்டம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டிசபிள், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பூட் டயக்னோஸ்டிக்ஸ் ஆப்ஷனை. அஜூர் வந்துட்டு டிஃபால்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களே என்ன பண்ணிக்கிருவாங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிருவாங்க. நம்ம அதுல எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டோம். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், ஸ்டோரேஜே கிரியேட் பண்ண மாட்டோம். இல்ல எனக்கு வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆயிடும், அஜூர் மேனேஜ் பண்ண வேண்டாம், இண்டிவிஜுவலா நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கோ வித் த கஸ்டம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இதை கிளிக் பண்ணா நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலா இங்க எம்டியா இருக்கு, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய ஓன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இந்த லாக்ஸ் எவ்ரி டைம் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன் மொமெண்ட். ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அஜூரே மேனேஜ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லேயே ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகட்டும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணா இங்க நம்ம புதுசா ஸ்டோரேஜை இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல அஜூரே மேனேஜ் பண்ணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல எனக்கு வந்து இந்த ஆப்ஷனே வேண்டாம், இது எல்லாமே காஸ்ட் ஓரியன்டட் தான், இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் போயிடும். ஸோ எல்லாமே காஸ்ட் ஓரியன்டட். இல்ல எனக்கு இந்த பூட் டயக்னாஸ்டிக்ஸ் ஸ்கிரீன் வந்து வேண்டாம் அப்படின்னா டிசபிள் பண்ணிட்டு அப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன ஆயிடும், அங்க போயிட்டு பிளாங்க் ஆயிடும், ஸ்கிரீன் வந்து பிளாங்க் ஆயிடும், நம்மளால சிஸ்டத்தோடைய ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னா இப்போ நான் ஜஸ்ட் டிசபிள் கொடுத்துருக்கிறேன், இதுக்கான உங்கள் வேரியேஷனை வந்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஜஸ்ட் பேக் வந்துட்டு இப்போ போயிட்டு நான் இங்க ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வந்து பிளாங்க் ஆயிடுச்சு. இங்க என்ன வார்னிங் வருது, பூட் டயக்னாஸ்டிக்ஸ் இஸ் நாட் கான்ஃபிகர்ட் ஃபார் திஸ் வர்ச்சுவல் மிஷின். இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு பூட் டயக்னாஸ்டிக்ஸ் வந்துட்டு கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டிடுச்சு. ஸோ திரும்ப வேணும்னா இதை கிளிக் பண்ணி இங்க எனபிள் கொடுத்துட்டு
அப்ளை பண்ணா திரும்ப நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா? ஸோ இது எதுக்காகன்னா மெயினா சிஸ்டத்தோடைய ஸ்டேட்டஸை நம்ம லைவா செக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வந்துட்டு ப்ரோ கொடுத்துருக்கேன். அது ஸ்டேட்டஸ்னா வந்து ஜஸ்ட் வந்து அது ஆன்ல இருக்கு அவ்வளவுதான். பட் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அது தான் இது பார்க்க காமிக்குது. முடியாது. அந்த ஸ்கிரீனை மட்டும் அது எடுத்துட்டு வரும். ஸ்கிரீன் கண்ட்ரோல் மட்டும் ஆல்ட் பார்க்க டெலிட் முடியுது. பேஜ் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அந்த பேஜை மட்டும் தான் எடுத்துட்டு வரும். ஓகே. Which means இல்ல இன்னொன்னு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல இருக்கு. இப்போ நம்ம ஓகே இப்போ நம்ம வந்து கஸ்டம் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம்ல. ம். இப்போ கஸ்டம் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம்னா நம்ம வந்து விஎம் கிரியேட் பண்றப்பயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் எடுத்து இதுல ஆட் பண்ணுமா? விஎம் கிரியேட் பண்றப்பவே நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஸ்டோரேஜ் டிஸ்க் கிடையாது, அது பேர் ஸ்டோரேஜ். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துட்டோம்னா டைரக்டா அந்த ஸ்டோரேஜ்லயே அது போய் சேவ் ஆயிடும். ஸ்கிரீன்ஷாட்ல அங்கேயே போய் சேவ் ஆயிடும். நம்ம டெலீட் பண்ணா டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம அது கொடுக்கல அப்படின்னா அதுவே என்ன பண்ணிக்கிறோம்னா டிஃபால்ட்டா அஜூருடைய பேக்எண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்லயே போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே. இது காஸ்ட் வைஸ் எப்படி ப்ரோ இருக்கும்? எது வந்து ரொம்ப ஹையா இருக்கும்? காஸ்ட் வந்து ஹையா, அது வந்து கஸ்டம் தான் ஹையா இருக்கும். கஷ்டம் தான் அது. ஏன்னா அதுக்கு நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு தனியா பே பண்ணணும். பிளஸ் இந்த ஃபீச்சர் வந்து ஓகே ஓகே. இப்போ இந்த நொடி ஓகே. இப்போ வந்து எகைன் வந்து ஒவ்வொரு மினிட்டுக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு தான் இருக்கு. எனக்கு வந்து நேத்து வந்து இந்த மிஷின் ரன் ஆயிட்டுச்சா இல்லையா எனக்கு தெரியல. அந்த மாதிரி இது வந்து பட்சத்துல லைவ் எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் மட்டும்தான். இது வந்து லைவ் ஸ்டேட்டஸ் மட்டும்தான். ஓகே ஓகே. ஏன்னா நீங்க வந்து அதுல போய் ஸ்டோர் ஆகும் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அது ஸ்டோர் அசல் சைடு ஆகட்டும் இல்ல அது நம்ம ஸ்டோர் ஆகி எடுத்துட்டு வரோம். திரும்ப அடுத்த ஸ்கிரீன்ஷாட் ஆகுது பாத்தீங்களா? அது டெலீட் ஆயிடும். ஆக 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 அது there is a life cycle. ஓகே 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 ப்ரோ புரியுது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சீரியல் கன்சோல். இப்போ நம்ம வந்து விண்டோஸ் மிஷினை அதனால பார்த்துட்டோம். இங்க சீரியல் இதுல போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ்ல பார்த்தாச்சு. இன்கேஸ் லைனக்ஸ் மிஷினா இருந்தா நம்ம சீரியல் கன்சோல் தான் பார்க்க முடியும். சீரியல் கன்சோல்ல லைனக்ஸ் மிஷின்ல லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த சீரியல் கன்சோலை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் மிஷினுங்கிறதால லாகின் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாங்கா ஸ்கிரீன் இருக்கும். லைனக்ஸ் மிஷினுங்கிறப்போ நம்மளுக்கு லாகின் பண்ற ஸ்கிரீன் வரும். சரிங்களா? இங்க சீரியல் கன்சோல் வந்துட்டு விண்டோஸ் மிஷின்ல இங்க பிளாங்க் வருது. லைனக்ஸ் மிஷின்ல நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இதே ஸ்கிரீன்ல. எப்படி பூட் டயக்னாஸ்டிக்ஸ் விண்டோஸ் மிஷினுக்கு வந்து நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி சீரியல் கன்சோல்ல நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிசோர்ஸ் ஹெல்த்தை செக் பண்றேன். ஃபர்ஸ்டா பார்த்த ரிசோர்ஸ் ஹெல்த் ஆப்ஷன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நான் விஎம்ஐ ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2 ஹெல்த் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ 3 ஹெல்த் ஈவெண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்அவைலபிள் கஸ்டமர் இனிஷியேட்டட் ரீபூட் இனிஷியேட்டட் பை யூசர் 2.5க்கு யூசர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஎம்ஐ ரீபூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஃபார் சம்டைம்ஸ் மெஷின் வென்ட் டு அன்அவைலபிள். இப்போ திரும்ப அவைலபிள் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் ஈவெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் சீரியல் கன்சோல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீசெட் பாஸ்வேர்டு. இந்த ரீசெட் பாஸ்வேர்டு P1 P2 லைசென்ஸ் சொல்லிருந்தீங்களா? அது வந்துட்டு ஏடி லெவல்ல நான் சொன்னது. இது ஏடி லெவல் பாஸ்வேர்டு வந்து இப்போ இந்த விஎம் வந்து நீங்க அட்மின் 1 2 3ன்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. பாஸ்வேர்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ ரீசெட் பாஸ்வேர்டு வந்துட்டு என்னன்னா, இப்போ ஏற்கனவே விஎம்க்கு ஒரு அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து ஏதோ சில ரீசனால ஒர்க் ஆகல, இல்ல சம்திங் அது நாட் ஷுர், டிடெக்ட் பண்ண முடியாது. பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணா லாகின் ஆக மாட்டேங்குது. சம் எரர் வருது. விஎம்குள்ளே லாகின் பண்ண முடியலன்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் உங்க யூசர் நேம் அப்படின்னா இந்த யூசர் நேம்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிக்கலாம். which means ரீசெட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லனா ரீசெட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே.
குடுத்துட்டு நான் அப்டேட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் மாதிரி. ஃபர்கட் பாஸ்வேர்ட் மாதிரி குடுத்துட்டு நான் அப்டேட் குடுத்தேன்னா, இந்த பாஸ்வேர்ட் என்ன ஆயிடும்னா, விஎம்ல அப்டேட் ஆயிடும். சோ தட் என்னால இந்த லேட்டஸ்ட் பாஸ்வேர்ட வச்சு என்னால லாகின் பண்ண முடியும். சரிங்களா? சோ இது வந்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஏன்னா சேஞ்சஸ் ஆகணும்ல. ஓகே. சோ ஏஆர்எம் ரிக்வெஸ்ட் சக்சீடட். பாஸ்வேர்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரீசெட் வந்துட்டு ஆயிடுச்சு. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த விஎம்க்கு நான் ரிமோட் எடுக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்துட்டு இப்ப நான் செட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்ட் வச்சுட்டு ரிமோட் எடுக்கிறேன். இது வந்து கான்ட்ரிபியூட்டருக்கு பர்மிஷன் இருக்கா ப்ரோ? இல்ல தானா? கான்ட்ரிபியூட்டர் ஓனருக்கு மட்டும் தானே இல்ல கான்ட்ரிபியூட்டரும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஏன்னா ரோல்ஸ் மட்டும் அசைன் பண்ண முடியாது. ரோல் மட்டும் அசைன் பண்ண முடியும். ஓகே. இப்ப இந்த இப்ப விஎம் டெலீட் பண்ண முடியாதா? பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஒன்லி ரோல் மட்டும் அசைன் பண்ண முடியும். அப்ப ஏன் நம்ம வந்து லாக் மட்டும் போட்டா உங்களால பண்ண முடியல? லாக் வந்துட்டு செக்யூரான விஷயம். வந்துட்டு எப்படின்னா, லாக் செட் பண்றதுக்கே அட்மினிஸ்ட்ரேட்டர் இது இருக்கணும், ஓனர் இருக்கணும். லாக் எல்லாராலையும் செட் பண்ண முடியாதுல்ல. அப்படி இருந்தா அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத ஈஸியா லாக் செட் பண்ணலாம்ல. ஓகே. ஸோ லாக் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும்தான் செட் பண்ண முடியுங்கிறது ஃபேக்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு மிஷின்குள்ள லாகின் பண்ணிட்டேன். நீங்க கிரியேட் பண்ண மிஷின்குள்ள லாகின் பண்ணிட்டேன். ஸோ இதுல ஜஸ்ட் கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்ததுல கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதை ஓபன் பண்றப்போ இதுல உங்களுக்கு லோக்கல் யூசர்ஸ் அண்ட் குரூப் இதை கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் யூசர்ஸ். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு admin 1 2 3 built in administrator, built in account for administrator. ஸோ நம்ம விஎம் கிரியேட் பண்றப்போ இந்த அக்கௌண்ட் தான் வந்துட்டு built in administrator அக்கௌண்டா கிரியேட் ஆகுது. இந்த மூணுமே வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. இது வந்து விண்டோஸோடைய பிஹேவியர். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பிரைமரி. இப்போ நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணியாச்சு. சரிங்களா? லாகின் பண்ணிட்டோம். இப்போ இதுல இன்னொரு சினாரியோ என்னன்னா, எனக்கு யூசர் நேமே தெரியாது. அந்த விஎம்க்கு என்ன யூசர் நேமே தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்மளே என்ன பண்ணிக்கலாம், புதுசா ஒரு யூசர் நேம் செட் பண்ணி நம்மளே பாஸ்வேர்டும் செட் பண்ணலாம். புதுசா யூசர் நேம், புதுசா பாஸ்வேர்ட். இதை நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டா இந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ திரும்ப நான் விஎம் குள்ள வந்துட்டு அந்த செட்டிங்ஸ் ஓபன் பண்ண அந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா விஎம் அட்மின் இந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுது. ஆனா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனுமே இல்லை. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு டம்மி அக்கௌண்ட் தான். இதுல எந்த ஒரு ரைட்ஸுமே இருக்காது. சும்மா யூசர் லாகின் பண்ணிக்கலாம். அவங்களால வந்து மெஜாரிட்டியான ஆக்டிவிட்டிஸ் விஎம் குள்ள வந்து ஓஎஸ் குள்ள போய் நிறைய ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு அட்மின் ரைட்ஸே இல்லை. ஆனா இந்த பில்ட் இன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அட்மின் 1 2 3 இவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கும். இவங்க வந்து சும்மா ஒரு கெஸ்ட் யூசர் மாதிரி தான் வருவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ரேர் கேஸ்ல நமக்கு வந்து விஎம்ல லாகின் பண்ணி சில ஆக்டிவிட்டி பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாது. ஆனா அந்த விஎம்ல கண்டிப்பா சில ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா ரீசெட் பாஸ்வேர்ட்ல? ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க வந்து யூசர் நேம் மாத்துறீங்கன்னா அந்த அட்மின் 1 2 3 போயிரும் தானே? இது வந்து பில்ட் இன் அக்கௌண்ட். அது நீங்க விஎம் கிரியேட் பண்ணப்போ கொடுத்த அக்கௌண்ட். அது சேஞ்சே ஆகாது. அப்ப பாஸ்வேர்டு அது சேஞ்ச் ஆகாதா? பாஸ்வேர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து இப்போ இங்க யூசர் நேம்ல admin 1 2 3ன்னு கொடுத்துட்டா அது ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா. பாஸ்வேர்டு நம்ம ரீசெட் கொடுக்குறப்போ இப்போ நான் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணனா
இந்த யூசர் நேம் இருக்கான்னு பார்க்கும். இருந்தா பாஸ்வேர்ட் அப்டேட் பண்ணி விடும். இல்லன்னா இந்த யூசர் நேம்ல அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே அதுதான் இங்க ரீசெட் பாஸ்வேர்ட் உடைய மெயின் ஃபீச்சரே வந்து இங்க குடுக்குறது. ஓகே ஓகே. புரியுதுங்களா? இன்னொன்னு ரீசெட் கான்ஃபிகரேஷன் எங்களுக்கு ரீசெட் கான்ஃபிகரேஷன். இது வந்துட்டு என்னன்னா, ஆ இந்த இந்த ஆப்ஷன் நம்ம குடுக்குறப்போ, ஏதாவது ஒரு பிளாக்கர் இருக்கு. நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் கரெக்ட் தான். தேர் இஸ் சம் பிளாக்கர் அப்படிங்கிறப்ப நம்ம சும்மா ரீசெட் குடுத்தோம் அப்படின்னா, திரும்ப ரீசெட் குடுத்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஒர்க் ஆச்சுன்னா ஓகே. ஒர்க் ஆகலன்னா நம்ம ரீசெட் பாஸ்வேர்ட் தான் குடுப்போம். இது வந்து சும்மா மாத்திடும். ஓகே கான்ஃபிகரேஷன் ப்ரோ. ரீசெட் பண்றோம். ஓகே ஓகே. புரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட். இது வந்து நம்ம நெட்வொர்க்கிங் வர்றப்போ தான் இதுல பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ். ஸோ இதுவுமே வந்து நம்ம மானிட்டரிங் வரப்போ வந்துட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீடிப்ளாய், ரீஅப்ளை. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா ட்ரபிள் ஷூட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரு. இதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது ரீடிப்ளாய், செகண்டா இருக்கக்கூடியது ரீஅப்ளை. ஸோ எப்பவுமே ஒரு விஎம்ல ஒரு பிரச்சனை, விஎம் ஹேங் ஆகி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ரீஅப்ளை பண்ணுவோம். அதை ரீஅப்ளை பண்ணியும் விஎம் ஒர்க் ஆகலை அப்படின்னா ரீடிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அதுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ரீஅப்ளை அப்படின்னா ட்ரை ரீஅப்ளைங் யுவர் virtual machine state. This operation will rerun VM provisioning and help solving the VM failed state. நம்ம விஎம் உடைய ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டுல இருக்கு. விஎம் வந்து ஏற்கனவே ரன்னிங்ல இருந்த விஎம் ஏதோ ஒரு ரீசன்னால விஎம் வந்து விஎம் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டுன்னு காட்டுது. அப்போ ஏதோ ஒரு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று வந்து சம்திங் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ரீஅப்ளை கொடுத்தோன்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாறி டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ தட் விஎம் வந்து திரும்ப ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்துட்டு இந்த ரீஅப்ளை அப்படிங்கிற ஃபீச்சர். விஎம் ஸ்டேட்டஸ் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரீஅப்ளை கொடுப்போம். இப்போ ரீஅப்ளை கொடுத்தாச்சு, திரும்பவும் விஎம் வந்துட்டு ஃபெயில்டுக்கு தான் போகுது, இல்லை விஎம் வந்து ரன்னிங்ல வருது. விஎம் ரன்னிங்னு வந்துருச்சு, ஆனால் ஆர்டிபி ரிமோட் எடுக்க முடியல. விஎம் வந்து பிளாக் ஸ்க்ரீனா வருது, ஃபுல்லா டார்க் ஸ்க்ரீனா இருக்கு, ஆனால் ரிமோட் எடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயில்டா இருக்கு, இதை கொடுத்துட்டோம். செகண்ட் சினாரியோ எப்படின்னா விஎம் ரன்னிங் வந்துடுச்சு, பட் பிளாக் ஸ்கிரீனா இருக்கு, ஒரே டார்க் ஸ்கிரீனா இருக்கு, ரிமோட் எடுக்க முடியல. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரீடிப்ளாய் ஆப்ஷனை கொடுக்கணும். இந்த ரீடிப்ளாய் ஆப்ஷன் என்ன பண்ணும் ஆக்சுவலா அப்படின்னா, ரீடிப்ளாய் யுவர் virtual machine which will migrate to new Azure host. If you continue, the machine will be restarted and you will lose the data on temporary storage. While redeploying is in progress, the virtual machine will be unavailable. இந்த ரீடிப்ளாய் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம விஎம் வந்து இங்க இருக்கு, இது நம்மளுடைய விஎம். அஜூம் பண்ணிக்கோங்க, இந்த விஎம் வந்து அஜூருடைய பேக் எண்ட்ல ஒரு சர்வர்ல, பிசிக்கல் சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அஜூருடைய பிசிக்கல் சர்வர். இப்போ இந்த விஎம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக் ஸ்கிரீனா வருது. இந்த விஎம் ரிமோட் எடுக்க முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு சர்வர் இங்க இருக்கும், நிறைய சர்வர் இருக்கும், ஒரு சர்வர் தான் சொல்ல முடியாது. there are many servers. physical server. இப்போ இந்த physical serverல இருந்து இந்த விஎம்க்கு இருக்கக்கூடிய இந்த பாத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. அப்போ இதை நம்ம போய் மேனுவலா ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் அஜூர் டீம் பார்க்க வேண்டிய வேலை. பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு சின்ன ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்காக கொடுத்துருக்கிற ஃபீச்சர் தான் வந்துட்டு இந்த ரீடிப்ளாய். ஸோ நம்ம ரீடிப்ளாய் பண்ண உடனே இந்த விஎம் என்ன ஆகும்னா இங்க இருந்து டிஸ்கனெக்ட் ரிமூவ் ஆயிட்டு இந்த விஎம் அப்படியே மெல்ல மெல்ல இங்க வந்துடும். ஸோ இங்க போயிட்டு விஎம் வந்து கிரியேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கிரியேட் மீன்ஸ் ரீடிப்ளாய்.
எல்லாமே சேம். விஎம்ல இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இங்க வந்து இந்த சர்வர்ல வந்து பிளேஸ் ஆயிடும். சர்வர் மட்டும் மாறிக்கிறது. சர்வர் மட்டும் மாறும். இது பேர் வந்து ரீடிப்ளாய். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இங்க கொடுத்திருக்கக்கூடிய ரீடிப்ளாய் ஆப்ஷன். இது இதுக்கு வந்து ரீடிப்ளாய் நம்ம புதுசாலாம் கிரியேட் பண்ணணும்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ரீடிப்ளாய் கொடுத்தோம்னா ரீடிப்ளாய்னு கிளிக் பண்ணாலே போதும். அதுவே என்ன பண்ணிடும்? விஎம் மாத்தி மைக்ரேட் பண்ணிடும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த விஎம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் 10 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ இங்க இருந்து அங்க மாறிட்டு நமக்கு திரும்ப மிஷின் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அப் ஆயிடும். இதுலயும் விஎம் ரன் ஆகல, இது ஓபன் பண்ணியும் விஎம் ஒர்க் ஆகலன்னா தான் நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோட கேஸ் ரைஸ் பண்ணி போறது. அது வந்து இந்த சப்போர்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேட்டகரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ விஎம் ரன் ஆகல அப்படின்னா இங்க போயிட்டு விஎம் நாட் ரன்னிங் கொடுத்து சர்ச் பண்ணுவோம். அது வந்து இங்க சும்மா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ட்ரபிள் ஷூட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நோட்ல காட்டும். ஒரு ஹிண்ட் மாதிரி காட்டும். இங்க பாத்தீங்கன்னா விச் சர்வீசஸ் யூ ஆர் ஹேவிங் மிஷின், எந்த மிஷின்ல உனக்கு பிரச்சனை, விஎம்ல என்ன பிரச்சனை, மை விஎம் ஓஎஸ் இஸ் நாட் பூட்டிங்கா, இல்ல ஃபெயிலியர் டு கனெக்ட் ஆர்டிபி கனெக்ட் பண்ண முடியலையா, என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து அவங்க ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும் சொல்லி சும்மா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா இங்கே கிரியேட் சப்போர்ட் ரிக்வஸ்ட் இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிக்கெட் கிரியேட் பண்ணணும். இந்த டிக்கெட் கிரியேட் பண்ணிட்டா மைக்ரோசாஃப்ட் டீம் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்களோட நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும். ஸோ இது பெய்டு சர்வீசஸ். இது வந்து நம்ம ஃப்ரீயா பண்ண முடியாது. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்ம வந்து என்டர்பிரைஸ் லெவல் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சர்வீஸ் கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஓகே ப்ரோ, இல்ல இன்னொன்னு, இந்த விஎம் வந்து நீங்க ஃபெயில் ஆகுது சொல்றீங்கல்ல, இதோட எரர் மெசேஜ் எங்க நம்ம நோட்டிஃபை பண்ணுவோம்? விஎம் உடைய ஸ்டேட்டஸ் நான் பவர் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்க ஓவர் வியூல எசென்ஷியல்ல ஸ்டேட்டஸ் இங்க ரன்னிங் இருக்கு பாத்தீங்களா, இங்க தான் ஃபெயில்டுன்னு இங்க ஃபெயில்டு காட்டும். இங்க மேலேயே வந்து நம்மளுக்கு ரெட் கலர்ல காட்டிடும் விஎம் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காட்டிடும். சோ அப்படி வந்தாலே நெக்ஸ்ட் ட்ரபிள் ஷூட் வந்து அங்க தான் கீழ தான் போணும். அப்படி வந்துருச்சு அப்படினால நம்ம ஃபெயில்டுன்னு வருதா, ஓகே ஃபர்ஸ்ட் ஜெனரலா என்ன பண்ணுவோம், ரீஸ்டார்ட் பண்ணி விடுவோம். சும்மா இங்க போயிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி ஆகலனா நம்ம ஒரு டைம் என்ன பண்ணுவோம், ரீஅப்ளை பண்ணி விடுவோம். இங்க செட்டிங்ஸ் போயிட்டு அது வந்து பர்மிஷன்லாம் வாங்கி தான் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரீடிப்ளாய் பண்றது, ரீஅப்ளை, நெக்ஸ்ட் வந்து ரீடிப்ளாய். கரெக்ட் கரெக்ட். அடுத்து வந்து ரீடிப்ளாய். அதுலயும் வரல அப்படினா கேஸ் ரைஸ் பண்ணு. ஓகே. சோ இவ்வளவுதான் வந்துட்டு விஎம் உடைய ஓவர்வியூ இன்ஃபர்மேஷன்ஸ், ஓவர்வியூ டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. சோ இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, இப்போ விஎம் ஃபெயில் ஆகுதுல்ல, அந்த ஃபெயில் ஆகுது, நான் விஎம் வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணலாம் எதுவுமே பண்ணல, டைரக்டா போயிட்டு நான் ரீஅப்ளை பண்றேன், அந்த மாதிரி பட்சத்துல வந்து ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா? இம்பாக்ட் என்ன, உங்களுக்கு விஎம் ஃபெயில் ஆயிடுச்சுனாலே வந்துட்டு அந்த விஎம் வந்து ஒர்க் ஆகலன்னு மீனிங். ஸோ ஆப்வியஸா உங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டா மெயில் வந்துடும், விஎம் வந்து டவுன்ல இருக்கு அப்படின்னு. ஓகே, ரீஅப்ளை பண்ணலாம். பட் பிஃபோர் தட் வந்து நீங்க ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு மிஷின் ரன்னிங்ல இல்ல, மிஷின் ஆல்ரெடி ஃபெயில்ல இருக்கு, ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரபிள் ஷூட் திஸ் விஎம், வி நீட் 1 hour டவுன் டைம், 2 hour டவுன் டைம் சொல்லிட்டு ஒரு ஃபார்மல் இன்டிமேஷன் கொடுத்துட்டு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் தான் பண்ணி பார்க்கணும், நெக்ஸ்ட் தான் ரீஅப்ளை. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட், ரீஅப்ளை, ரீடிப்ளாய், தென் வந்து கேஸ். ஓகே.